உதயநிதி பேசுனது வந்து மிக கடுமையான கவுண்டர் அட்டாக். விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் திமுக அமைதியாக இருந்ததுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இன்னைக்கு ஒரே ஸ்பீச்சில் வந்து அவர் கடுமையாக அடிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் ஸ்டாலின் வீட்டுக்கு விஜய் வந்துட்டு போனவரை கொஞ்சம் இங்கீதமாக பேசுவாங்க அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துருக்கலாம். இங்கீதமும் சங்கீதமும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சமூகாரம் தான் பண்ணுவோன்ற முறையில் கடுமையாக அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. இதை வந்து திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். நம்ம வந்து தேவையில்லாமல் ஆதரவுன்னு சொல்லி போயிட்டோமோ, இவர் ஸ்கோர் பண்ணிட்டார, நம்ம அந்த அளவுக்கு ஃப்ரீயாக பேச முடியாத அப்படின்ற ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வரும். அந்த தடுமாற்றம் வேலுமணி சிவி சண்முகம் டீம் ஆதரிப்பு வந்ததுனால இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய திமுக கூட்டணி கட்சிகளாக மாறுவதற்கு இந்த உரை உதவி செய்யும். விஜயே இந்த உரையை எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவருக்கு ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும். ஆனால் உதயநிதி பேசி அதுக்கு திரும்ப பதில் எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கு லேட்டாகிறதுனால கண்டிப்பா அப்படி கொடுத்துருப்பாங்க. அதிமுகவே இருந்திருந்தா கூட ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆனா இவங்க அந்த அளவுக்கு இன்னும் ட்ரெயின் ஆகல. பயிற்சி பெற்ற எழுத்தாளர்கள் வந்து இல்ல அவரும் இன்னும் பயிற்சி பெறல. இது வந்து இந்த முறையில திமுக அப்படி அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா விஜயை நாள்தோறும் அம்பலப்படுத்த முடியும். அந்த பொது கருத்து இருக்கு இல்லையா, இப்போ 1,70,00,000 பேர் வாக்கு போட்டாங்கன்னா அதில் பாதி பேர் வந்து ரசிகர்கள் இல்லை, பொதுவான மக்கள் தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக போட்டிருப்பாங்க. அவங்கள நியூட்ரலைஸ் பண்ணி அவங்கள இந்த லைன் கொண்டு வருவதற்கு இந்த அணுகுமுறை வந்து கண்டிப்பாக வேலை செய்யும். இப்போ உதயநிதி வந்து எதை சொல்லி அட்டாக் பண்ணுறாருன்னா, நீ இப்படிலாம் சொன்னீங்க, இப்படிலாம் நடந்துக்குவேன்னு சொன்னீங்க, அப்படி நடந்துக்கலன்றது மட்டும் இல்லை, அதுக்கு எதிராக நடந்துக்கிறிய, இதுதான் அவனுடைய தூய சக்தியின் லட்சணமா, இதுதான் அவருடைய ஒன்லைன். இது கண்டிப்பாக வேலை. கொரோனா காலத்திலையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து மகளிர் விடியல் பேருந்து பயணம் உட்பட இத்தனை திட்டங்களை நாங்கள் உடனடியாக அமல்படுத்தினோம். நீங்க போலி வாக்குறுதிகள் கொடுத்து இப்படி மக்களை வந்து ஏமாத்துறீங்க, நிறைவேற்ற முயற்சி பண்ணுங்க அப்படின்னு இதையும் வந்து அதையும் சொல்லியிருக்காரு. எப்படியும் நாங்கள் வெளிநடப்பு பண்றதுனால நீங்க ஜெயிச்சிருவீங்க, ஜெயிச்சதுனால நாங்கள் கொண்டு வந்த சமூக நல திட்டங்களை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயும் அதை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இப்போ 15ஆம் தேதி உரிமை தொகை போடணும், தமிழ் புதல்வன், புதுமை பெண் இதெல்லாமே இருக்குது, இதெல்லாம் தொடருவேன்னு சொல்லியிருக்காரு. என்ன செய்வாருன்னு பார்க்கணும்.